வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு கேரளா ஸ்டைல் கடலைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதை நான் இடியாப்பத்தோடு சர்வ் பண்ணேன். நீங்கள் இதை ஆப்பம், புட்டு இந்த மாதிரி எது கூட வேணாலும் சாப்பிடலாம். ஈவன் தோசைக்கு சாப்பிட்டா கூட அவ்வளோ யம்மியாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் கருப்பு கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை ஊற வைக்கும் போதே நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கோங்க. இதை அப்படியே குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி ஒரு 5-6 விசில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்சு வேக வைக்கும் போது கொண்டக்கடலை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 6 விசில் வச்சுருக்கேன். இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ கொண்டக்கடலை நல்லா வெந்துருச்சு. எடுத்து அமுத்தி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் 1/4 கப் தேங்காய், அதோட 5-6 காஷ்மீரி சில்லி, ஒரு கொத்து கருவேப்பிலை, 5-6 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். இதில் அந்த தேங்காய் கொஞ்சம் வறுப்படணும், அதனால தான் முன்னாடியே நான் சேர்த்துட்டேன். ஒரு 2-5 நிமிஷம் சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதோடைய 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இதை ட்ரையாக தான் நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம். ஸோ எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம், வெறுமனே நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்காதனால கொஞ்சம் விட்டிங்கன்னா அடிப்பிடிச்சிரும். அதனால் கைவிடாமல் கொஞ்சம் வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சியில் சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்து இதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பட்டை, 3 கிராம்பு, அதோட 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, அதோட 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லாட்டி நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதோட 3/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். கூடவே மிக்ஸி அலசி அந்த தண்ணி சேர்த்துக்கோங்க. கூட 1 டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா குக் ஆகணும். கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சிட்டு இருக்கும் போது இதில் நம்ம வேக வச்சிருக்க கொண்டக்கடலையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சாதான் அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சிங்கன்னா நல்லா திக்காயிடும். அவ்வளோதான், நம்மளோட கடலைக்கறி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இடியாப்பத்தோடு சாப்பிட்றதுக்கு நீங்கள் புட்டுக்கு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். எது கூட வச்சு சாப்பிட்டாலும் அதோட டேஸ்ட் சும்மா அள்ளும். அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த கடலைக்கறியை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கேரளாக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.